ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்க் பிரேக் வச்சிருக்க பைக்கில் எல்லோரும் காமனாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஏர்லாக் ஆகிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடிச்சிங்கன்னா கட்ட மாதிரி இருக்கும், சுத்தமாக ஆக்ஷனே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், சுத்தமாக வந்துட்டு அந்த இதில் ஆக்ஷனே இருக்காது. ஸோ இதுக்கு காமனான ரீசன் பார்த்தீங்கன்னா ஏர்லாக் தான். இது எப்படி வீட்லேயே வந்து எடுக்கிறது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லெவலை செக் பண்ணிக்கணும். எப்பயுமே ஆயில் லெவல் அதிகமாக இருந்தால் தான் ஏர்லாக் எடுக்கும்போது எக்ஸஸ் ஆயில் வந்து வெளியே வரும். சப்போஸ் ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா திருப்பி ஏர்லாக் ஆகிடும். ஸோ ஆயில் லெவலை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரேக் சிலிண்டருக்கு வரணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்லாக் எடுக்கிற போல்டுக்கு மேலே ஒரு டஸ்ட்டு கப் இருக்கும். அது எதுக்குன்னா டஸ்ட் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ளீடிங் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியில் போயிடும். சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுனா இதே ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா என் வண்டியில் 8 mm. ஸோ என்ன பண்ணோன்னா 8 mm ஸ்பேனரை போட்டு அதை வச்சு லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸ் ஆயில் வெளியே வருது பார்த்தீங்களா, அது எடுக்கிறதுக்கு ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸ்க்கு தான் ஒரு டியூப் எடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் டியூப் இருந்தால் ரஃப் யூஸ்க்கு எடுத்துக்கோங்க. எதுக்காகனா ஆயில் வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த ஆயில் வந்து கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த ஆயில் வண்டியில் பட்டுருச்சுன்னா அது வந்து பெயிண்ட்டை உரிச்சு எடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளீடிங் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், மேலே ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும், பிரேக்கை அழுத்தி பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. இப்போது இந்த இடத்துல லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளே அந்த எட்ஜஸில் இருக்க ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிலோடு சேர்ந்து வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் திருப்பி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலே பிரேக்கை விட்டுட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு லூஸ் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் விட்டுட்டேன் ஏன்னா இப்போ டைட்டாக இருக்குது. திருப்பி ப்ரெஷர் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு இப்போது திரும்பி வந்துட்டு அந்த ப்ளீடிங் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும். இப்போ லூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா திருப்பி உள்ளே அந்த ஆயில் வெளியே வரும். அந்த ஆயில் வெளியே வரும்போது ஏரும் சேர்ந்து வந்துடும். இப்போ திருப்பி டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலே விட்டுட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு திருப்பி லூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3-4 வாட்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே இருக்க ஏர் மொத்தமே வெளியே வந்துடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து ப்ளீடிங் ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறோமோ லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே லிவரை வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிச்சிக்கணும், விட்டுறவே கூடாது. இதை டைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே வந்து லிவரை வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஆர் வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ப்ளீடிங் ஸ்க்ரூ ஃபுல் டைட் வச்சிடணும். ஏன்னா இதில் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் ப்ரெஷர் நிற்காது. இப்போ வீலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றி தான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து லாக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்ட மாதிரி இருந்துச்சு, அது ஒரு ஆக்ஷன் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா விட்டோன்னு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஆர்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். இதுதான் ரீசனு. ஸோ சப்போஸ் உங்கள் பிரேக் வந்து அடித்தா கட்ட மாதிரி இருக்குது, வண்டி நிற்கவே இல்லைன்னா உங்கள் வண்டியில் இதே மாதிரி ஏர் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆயில் எடுக்கும்போது வண்டியில் படாமல் எடுக்கணும். ஏன்னா வண்டி பெயிண்டில் பட்டால் பெயிண்ட் உறிஞ்சிடும், பிரேக் ஆயில் பட்டால். அதே மாதிரி டிஸ்கில் பட்டாலும் பிரேக் நிற்காது. அதனால் பார்த்துடுங்க. சப்போஸ் ஆயில் லீக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தொடச்சி விட்ருங்க. ஏன்னா மண் ஏறிடும். இந்த இடத்துல மண் ஏறிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபுல் டைட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ப்ரெஷரில் தான் இருக்கும். சப்போஸ் லைட்டாக லூஸாக இருந்தாலும் பிரேக் நிற்காது. அதுக்கப்புறம் மேலே வந்து டஸ்ட் கப்பை போட்டுவிட்ருங்க. ஏன்னா டஸ்ட்டு அந்த மண் உள்ளே ஏறாமல் இருக்கணும். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஆயிலில் வந்துட்டு ஏர் எடுத்ததால் ஆயில் லெவல் குறைஞ்சிருக்கும். ஸோ ஆயில் வந்து டாப் அப் பண்ணணும். ஆயில் டாப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி எப்பவுமே சென்டர் ஸ்டாண்ட் போட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பார் சென்டராக வைக்கணும். சென்டராக வச்சா தான் லெவல் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் சைடாக திருப்பிடுவாங்க. சைடாக திருப்பினா ஆயில் லெவல் கரெக்டாக காட்டாது. அந்த லோயர் லெவல் மார்க் காட்டுது பார்த்தீங்களா, அதை விட அதிகமாக இருக்கும் ஆயில். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக ஊற்றினா வெளியே வந்துடும். இந்த மேலே 2 ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாரு, இதை வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டணும். ஏன்னா த்ரெட்டு போயிடுச்சுன்னா கட்ட முடியாது. ஸோ இதை மட்டும் பார்த்து கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சுட்டு மேலே இருக்க அந்த ஸ்டீல் கப்பு எடுக்கணும். எடுத்தால் உள்ளே வந்துட்டு சீலிங்காக பிளாஸ்டிக்கில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதையும் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எப்படி எடுக்கிறோன்றதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் திருப்பி போடணும். இது வந்து ஆயில் வெளியே லீக்காக இருக்கிறதுக்காக ஒரு கேஸ்கட் மாதிரி. அதே மாதிரி உங்கள் வண்டி வாங்கி ஒரு 50,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆயிலை மாற்றிடுங்க. ஏன்னா வந்துட்டு ஆயில் பார்க்க கலர் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி இழந்துட்டுருக்கும்.
நான் டாட் 3 தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டாட் 4 ஆயில்னால் உங்களுக்கு டாட் 4 யூஸ் பண்ணிக்கோங்க. டாட் 3 வந்து ரெட்டாக இருக்கும், டாட் 4 வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெவல் பார்த்து ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றிட்டா கொஞ்சம் என்னென்னா நீங்கள் டைட் பண்ணும்போது ஆயில் வெளியே வரும், அது பிரச்சனை கிடையாது. கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா ஏர்லாக் ஆகிடும். ஸோ எடுத்த மாதிரி இதை போட்டுட்டு அதே மாதிரி மேலே அந்த கப்பு வச்சு டைட் பண்ணிவிடுங்க. டைட் வைக்கும்போது ஃபுல் டைட் வச்சுருங்க. லைட்டாக ஆயில் வெளியே வரதான் செய்யும், ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்க் பிரேக்குக்கு ஏர் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் பிரேக்கை எப்படி கைட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.